ஹலோ எவ்ரிவன், நான் அனீஷ். இன்றைக்கி நம்ம எக்ஸல் என்ன பார்க்க போகிறோம்னா, இன்டைரக்ட் ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றது பார்க்க போகிறோம். ஈக்குவல் டு இன்டைரக்ட் ஓப்பன் ப்ராக்கெட் டபுள் கோட்ஸ்குள்ளே நீங்கள் எந்த அட்ரஸ் வேல்யூவை பாஸ் பண்ணுறீங்களோ, இப்போ நான் A2 அப்படின்னு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு டபுள் கோட்ஸ் க்ளோஸ் பண்ணுறேன், க்ளோஸ் ப்ராக்கெட். இப்போது A2ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா நமக்கு 50500 அப்படின்னு இருக்குது. ஸோ இப்போ நான் A2க்கு பதிலாக B3 அப்படின்னு நான் பாஸ் பண்ணேன்னா எனக்கு பனானா அப்படின்றதும் எனக்கு வரும். ஸோ இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு டிஃபால்ட்டாக நம்ம எந்த அட்ரஸும் உள்ளே பாஸ் பண்ணுறோமோ அதை நமக்கு வேல்யூஸாக நமக்கு ரிட்டர்ன் கொடுக்கும். இதில் நமக்கு இண்டெக்ஸ்க்கு நமக்கு எத்தனை பேராமீட்டர் தேவைப்படும் பார்த்திங்கன்னா, நமக்கு அட்ரஸ் ஒன்று, இன்னொன்று பார்த்திங்கன்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ். நீங்கள் இங்கே வந்துட்டு இந்த வேல்யூவை நீங்கள் கொடுக்கலனா பை டிஃபால்ட் நம்மளோட ஹெட்டர்ஸ் இது வந்துட்டு காலம் ஏபிசின்றது இருந்ததுன்னா A1 ஸ்டைல் அப்படின்னு இருக்கும். இதுவே ரோ 1 காலம் 1 அப்படின்ற மாதிரி ஒரு ஃபார்மேட் இருக்குது. ஸோ இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைலில் போயிட்டு ஆப்ஷன்ஸில் வந்தீங்கன்னா ஃபார்முலாஸ்ன்னு இருக்கும். ஸோ இங்கே R1C1 அப்படின்னு இருக்கும் பார்த்தீங்கன்னா, இதை நீங்கள் செக் பண்ணி ஓகே கொடுத்துட்டிங்கன்னா, இங்கே ஏபிசின்ற நம்ம காலம் ஹெட்டர்ஸ் இருக்குது. இப்போ ஓகே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு 1 2 3ன்னு மாறிடும். இப்போது ஈக்குவல் டு நான் எந்த செல்லை கொடுத்தாலும் உங்களுக்கு தெரியுதுங்களா, RC-2 அப்படின்னு காட்டுது. ஸோ இதுதான் R1C1 அப்படின்னு இருக்கும். மோஸ்ட்லி நம்ம இந்த ஃபார்மேட் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். நமக்கு ஈஸி ரெஃபரன்ஸாக இருக்கிறது வந்து நம்ம A1 ஸ்டைல் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை நம்ம அன்செக் பண்ணிடலாம். ஸோ இன்டைரக்டில் இப்படி ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது, பட் நம்ம ப்ரெடாமினண்ட்டாக யூஸ் பண்ண மாட்டோம். நமக்கு யூஸ் பண்ணுறது எப்போவுமே A1 ஸ்டைல், அதுதான் நம்ம யூஸ் பண்ணுவோம்.